இனி தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஜூலை 21ஆம் தேதி தமிழகம் வருகை தரவுள்ளதாக தகவல். அன்றைய தினம் முதலமைச்சர் விஜயை சந்திக்க திட்டம். உயர்கல்வித்துறையில் காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக அமைச்சர் அதிகாரிகளோடு முதலமைச்சர் விஜய் முக்கிய ஆலோசனை. சர்வதேச அளவிலான உயர்கல்வி நிறுவனங்களை தமிழகத்திற்கு கொண்டு வருவது, துணைவேந்தகர் நியமனம் உள்ளிட்டவை குறித்தும் விவாதம். சென்னை அடுத்த நெம்மேலியில் முழு வீச்சில் நடைபெற்று வரும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். இன்று மாலை 4 மணி அளவில் நேரில் ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் விஜய். நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் 2வது அலகில் கல்வெட்டை தாவேக அரசு அகற்றியிருப்பதாக திமுக கண்டனம். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மீது ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக கல்வெட்டை அகற்றுவது வெட்கமாக இல்லையா திறமையற்ற விஜய் அரசே எனவும் கேள்வி. நெடுஞ்சாலை ஓரமாக கல்வெட்டு இருந்ததால் அதிர்வுகளில் கல்வெட்டு சேதமாகி இருந்தது. மீண்டும் அந்த கல்வெட்டில் உள்ள எழுத்துக்களை நிரந்தரமாக பாதிப்பில்லாமல் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு அரசு விளக்கம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு புதிதாக 2000 மின்சார ஏசி பேருந்துகள் வாங்க விரைவு டெண்டர். 3 மாதங்களுக்குள் புதிதாக 2000 மின்சார ஏசி பேருந்துகளை வாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் முடிவு. மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் தலைமையில் இன்று மாலை 5 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை. எவ்வளவு காலம் டாஸ்மாக் பார் டெண்டரை நீடிப்பது என்பது குறித்து முக்கிய முடிவெடுக்கப்பட உள்ளதாக தகவல். தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை. சட்டப்பேரவை தேர்தல் படுதோல்வி, உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பது, கட்சியை பலப்படுத்துவது குறித்து ஆய்வு. தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படும் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் இதுவரை ஆஜராகவில்லை. காலை ஆஜராக வேண்டுமென திருவல்லிக்கேணி போலீசார் சம்மன் அனுப்பிய நிலையில் இருவரும் ஆஜராகவில்லை என தகவல். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் முன்ஜாமீன் கோரி மனு செய்த விவகாரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. விசாரணைக்கு ஆஜராகாத திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் தகவல். தாவேக ஆட்சியில் குதிரை பேரம் நடப்பதை முதலமைச்சர் விஜய் தடுத்து நிறுத்த வேண்டுமென பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேச்சு. தமிழ்நாட்டின் கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு உள்ளிட்ட குற்ற சம்பவங்களை தடுப்பதை விட்டுவிட்டு ஆளுநரை வைத்து அரசியல் செய்து வருவதாகவும் விமர்சனம். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் கூடியது தமிழ்நாடு காங்கிரஸ் செயற்குழு. செயற்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழகத்தின் அனுமதியின்றி மேகதாது அணை கட்ட ஒரு செங்கலை கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம் எனவும் திட்டவட்டம். முதலமைச்சர் விஜயின் தலைமையிலான தாவேக அரசுக்கு ஓராண்டு கால அவகாசம் தர வேண்டும். புதிய அரசுக்கு தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள குறைந்தபட்சம் 1 வருட காலம் தேவைப்படும் என்றும் அண்ணாமலை கருத்து. கரப்ஷன் கட்டுக்குள்ள வருது அப்படிங்கிறதுங்க ஒரு நாகரிக குடிமகனாக வெரி வெரி ஹாப்பி. ஃபைனலி ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஆரம்பிச்சிருக்காங்க.
1 year is the minimum time a political party or a government needs new government. அதுல பாதி பேர் வந்தக்கூடிய அமைச்சர்கள்லாம் அவங்க இதுவரை கவுன்சிலரா கூட இருந்ததில்லை, இன்னைக்கு அமைச்சர்களா இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்காம எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியறக்கே 6 மாசம் ஆகும். அதனால இன்னைக்கு அந்த நேரம் நாம் எல்லோரும் கொடுக்கணும். டிவிகே கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றாங்கன்னா முதல் நாளா நம்ம எப்பவுமே வரவேற்க போறோம். கரப்ஷனை யார் கட்டுப்படுத்துறாங்களோ நம்ம வரவேற்க போறோம். கரூர் சம்பவத்தில் கணக்கு தீர்க்காமல் விடமாட்டேன் என பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கு. திமுக கோரிக்கையை ஏற்று வழக்கை நாளை விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு.